ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங்கோட தான் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நான் வந்து நெறைய கேப் அப்போ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா, ஒரு 70 பாயிண்ட் தான் கேப் அப்பயே ஆச்சு. ஏன்னா டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மூவ்மெண்ட் நேத்து. அ ஆனா பார்த்தோம்னா, நம்ம மார்க்கெட் வந்து பெருசா ஓப்பன் ஆகல. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி. ஏன்னா ஒரு நல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி திரும்ப ஒரு செல்லிங் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நல்ல செல்லிங் போயிட்டு இப்போ செம்ம ரெக்கவரி கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடா இது நெகட்டிவ் சைடு இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,063 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ரொம்ப குரூசியலா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு வந்து என்னதான் செல் ஆனாலும் அந்த 25,063 வந்து அவன் பிரேக் பண்ண முடியல. 25,060ன்னு வச்சுக்கோங்களேன். அத பிரேக் பண்ண முடியாம, அதுலருந்து சப்போர்ட் எடுத்து இப்போ வந்து 150ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி 200 வரைக்கும் போச்சு. போயிட்டு 150ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ஐடி வந்து ஒரு மாரி இன்னைக்கு செல்லிங் தான். பிளஸ் வந்து பேங்க் நிஃப்டியுமே வந்து செல் ஆகி, ரெக்கவரி ஆகி, செல்லிங் அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. ஸோ இது எய்தர் ஃபிளாட்டாவும் இருக்கலாம். இல்ல ஃபிளாட் ஆன் கேப் அப்பாவும் இருக்கலாம், டவுன்லயும் இருக்கலாம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் 2 பக்கமே நடக்கலாம். ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டா வந்து 25, 63 இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா மாறிக்கிட்டே இருக்கு இப்போதைக்கு. இந்த 25,060 150 அப்புறம் 220 இந்த 3 வந்து நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து மாறிட்டே இருக்கு டே பை டே. ஸோ அது அந்த 220 பிரேக் பண்ணி இப்போ 330 பிரேக் பண்ற மாரி ஆயிடுச்சு. 330 பிரேக் பண்ணா தான் உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நாளைக்கு வந்து இதான் லெவல். சப்போர்ட் லெவல் 25,063 ரொம்ப க்ரூசியலான லெவல். அது பிரேக் பண்ணுச்சுன்னா 890 வரைக்கும் ஃபால் ஆயிரும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த ரெசிஸ்டன்ட்லேயே தான் இன்னும் இருக்கான். அவன் அத பிரேக் பண்ணல. அந்த 56,600 சொன்னேன் பார்த்தீங்களா? அத பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் 3 டேஸா வந்து அத பிரேக் பண்ற மாரி போயிட்டு ஃபெயிலியர் தான் ஆயிட்டு இருக்கான். அத பிரேக் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். அத பிரேக் பண்ணுச்சுனா தான் 57,300 வரைக்கும் போகும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாரி வந்து 56,500ல க்ளோசிங் வச்சிருக்கான். 600 தாண்டணும். தாண்டுனா தான் வந்து பேங்கிங்ல நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஐடி அந்த 350 சொன்னோம். ஸோ அகைன் வந்து 350க்குள்ள தான் வந்திருக்கான். ஸோ அகைன் வந்து பாசிட்டிவா மூவ் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி மூவ் ஆனுச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் குடுப்பான். ஆனா பாசிட்டிவா மூவ் ஆக மாட்றான். மேபி ஒரு சைட்வேஸ் கூட பில்டப் ஆகலாம். ஸோ இன்னைக்கு ஹெவி வெயிட்ஸ்ல வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸும் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ரிலையன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா அந்த சைட்வேஸ்லயே தான் இருக்கான். பெருசா மூவ் ஆக மாட்றான். இன்ட்ராடேல வந்து நல்லா மூவ்மெண்ட் குடுக்குறான். ஒரு ஹை போயிட்டு, லோ போயிட்டு அந்த மாரி இருக்கான். ஆனா வந்து நமக்கு தேவை வந்து ஒன் சைடடான மூவு வந்து சைட்வேஸ்லயே இருக்கான். ஸோ அதனால பெருசா வந்து எந்த மூவ்மெண்ட்டும் குடுக்க மாட்றான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனும் அதேதான். என்னதான் கீழ இறங்குனாலும் திரும்ப க்ளோசிங் வந்து மேல வந்து தான் வைக்கிறான். ஸோ அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி வந்து நல்லா தான் இருக்கான். ஆனா என்னன்னா ஒரு கேப் அப் அந்த மாரி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்னைக்குமே வந்து மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகுறதுக்கான ரீசன் இல்ல. பட் வந்து இந்த ட்ரம்ப் வந்து வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்றாரு. அவருக்கு இப்ப நோபல் பிரைஸ் வேற குடுக்கலன்னோனே கண்டமணிக்க பேசிட்டு இருக்கான். எப்படி சொல்றது? வாய திறந்தாலே பொய் சொல்லுவான்ற மாரி தான் பேசிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு என்ன காலையில என்ன சொன்னாரு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து 100% 200% டாரிஃப் போட போறோம்னு சொன்னோம். அவங்க வந்து அழுதுட்டாங்க அப்படின்ற மாரி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இவர் வந்து ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த மாரி தான் பேசிட்டு இருக்காப்புல. ஸோ அவரோட நியூஸ் அவர் வாய திறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல அந்த ரெகுலரா நடக்கிறதும் நடக்காம போயிருது. பட் நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிள் தாங்க. ஏன்னா, அந்த 60 வந்து இன்னும் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ண மாட்றான். ஸோ கன்டினியூஸா வந்து ரெக்கவரி ஆயிர்றான். என்னதான் அந்த இடத்துக்கு போனாலுமே திரும்ப எப்படியாவது ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வைக்கிறாய்ங்க. ஸோ அந்த 60 டூ 220 இந்த லெவலுக்குள்ளேயே தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கான். ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பா பிரேக் அவுட் நடக்கும். பிரேக் அவுட் நடக்கணும். அதே மாரி மேஜர் நியூஸ் என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 40% வந்து ஃபால் ஆயிருக்குங்க. இது வந்து கிராஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 30% வந்தாலே நாங்க கரெக்ஷன் அதாவது 25 மேல போனாலே ஒரு மாரி கிராஷ் ஆன மாரி தான் நாங்க சொல்லுவோம். பட் வந்து 40% வந்து ஃபால் ஆயிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாடா மோட்டார்ஸே வந்து 2ஆ டிவைட் பண்ண போறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும், நார்மல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து டீமெர்ஜர் ஆக போகுது ஷேர்ஸு. இப்போ ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ்ல வந்து நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, இப்போ புதுசா வர கம்பெனிலயும் ஒரு ஷேர் உங்களுக்கு குடுப்பாங்க. 1:1 ரேஷியோல வந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. ஸோ மேபி அதுக்காக கூட இந்த பிரைஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து ரெக்கவரி ஆகும் டாடா மோட்டார்ஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். 40% டவுன் ஆயிருக்குங்க. ஆனா உடனே ரெக்கவரி ஆகுமான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ரெக்கவரி ஆகும். ஸோ நல்ல ஒரு லோயர் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பை பண்றதுன்னா தாராளமா நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.